ஐ ட்ரஸ்ட் யூ பட் ஐம் அடேபிள். ஸோ இப்போ நம்ம பேச போகிறது வந்து என்னோடய இன்ட்ரெக்ஷன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. ஸோ என்னை பற்றி அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை பற்றி வேஸ்ட்டு சொல்கிறது வேஸ்ட்டு. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது. டிப்ளமோ ஃபஸ்ட்டு வேலை இல்லாமல் சும்மா வெட்டியாக தான் சுற்றிட்டு இருக்கிறேன். ஸோ வெட்டியாக இருக்க சுற்றினா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சோஷியல் மீடியா அடிக்ஷன். நான் ஒரு சோஷியல் மீடியா அடிக்டர் சொல்ல போகுது. இதை பெருமையாக சொல்லலை நான். ஸோ நார்மலாக சொல்ல வரேன். எனக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது பிடிக்குமே தவிர அடிக்ஷன் இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை. நான் மொபைல் மோஸ்ட்லி காலையில் எழுந்திரிச்சிலேருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் மொபைலே தான் மோஸ்ட்லி இருப்பேன். பட் நான் புதுசாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணணுமே தான் நினைப்பேனே தவிர இந்த ரீல்ஸ் பார்க்குறது அதுமாரி எதுவும் கிடையாது. ஸோ நான் டெக்னாலஜி விதமான பார்ப்பேன். எனக்கு ஏஐ நான் ரொம்ப பிடிக்கும். பட் ஏஐ வந்து நான் அந்தளவுக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, பட் அதுக்கான சோர்ஸ் இல்லை. ஸோ அதை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு. ஸோ என்னை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு என்னை பற்றி மட்டும் போய் பேசிட்டுருக்கிறேன். சோஷியல் மீடியா அடிக்ஷனை பற்றி பேசுவோம். ஸோ இந்த காலத்து தலைமுறை, அதாவது என்ன மாதிரி இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள், ஸோ சின்ன பசங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் அடிக்ஷனாக இருக்காங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சிலேருந்து சொல்லப்போனால் காலையில் எழுந்திரிக்கும் போது மொபைலை பார்த்துட்டு எழுந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே இன்ஸ்டாகிராம் போயிடுறாங்க. அவ்வளோதான், வெளியே வர முடியல. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே இந்த டைம் லிமிட் இருக்குது. ஸோ இருந்தாலுமே அது வேஸ்ட்டு தானே. அது இக்னோர் கொடுத்துட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அது வேறு விஷயம். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே அவங்கள ஒரு அடிக்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அடிக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு காசு வரும். ஸோ இது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் ரொம்பவே பேசணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான டைமுக்கு அந்தளவுக்கு நான் கண்டென்ட் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ சோஷியல் மீடியா அடிக்ஷனுங்கிறது அது உங்களுக்கு ஒரு போதை மாத்திரமாக தான் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என்ன சொல்ல வர நினைக்கிறேன்னா, சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஸோ இதுக்கிட்டேருந்து இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, சின்ன பசங்க பார்த்தாலும் சரி, அது விஷயம் என்னை போடான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா விட்டு தள்ளி இருக்குன்னு நினைக்கிறது அது முடியாது. போய் வேலையை பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராமில் போனால் நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணால் ஐ திங்க் சைடில் போடுறேன், ஒரு ரீல்ஸ் வந்து 45 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. 100 ரீல்ஸ் எவ்வளோ வருது? 4500 செகண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 4500 செகண்ட்ஸ் டிவைடட் பை 60 மினிட்ஸ். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் நம்ம ஆக்சுவலாக வந்து ஏதோ பண்ணணுமே சொல்லிட்டு தான் இன்ஸ்டாகிராமில் வருவோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ரீல்ஸை பார்த்தோன்னா அப்படியே ஸ்டக் ஆகி டக் 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 தள்ளினே இருக்கும். ஸோ இந்த அடிக்ஷன் இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று தான். பட் இதை மறந்துன்னு சொல்லலாம். வந்தது போய் எதுக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் சொல்லலாம். பட் நான் ஒன்றும் அவ்வளோ யோக்கியம் கிடையாது. யாருமே யோக்கியம் கிடையாது. யாருமே இங்கே குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஒரு தப்பாக தான் இருக்கிறாங்க. சொல்ல வேணாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே அதுதான். எல்லாருமே இங்கே சரியாகவும் இல்லை, எல்லாருமே இங்கே கரெக்டாகவும் இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ நான் வந்து எல்லாருமே குறை சொல்ல வரல. ஏன்னா நானும் ஐ எம் நாட் கரெக்ட். ஸோ எனக்கே டைம் பாஸ் பண்ணணும் தான் நான் வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து என்னென்ன கற்றுக்கிறீங்கிறத ஒரு 3 பாட்டு இங்கே கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நிறையா விஷயங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் இல்லாத ஆளே கிடையாது, அது வேறு விஷயம். ஸோ என்ன சொல்லலாம்னு யோசிச்சுக்கிறேன். அதுக்கான கண்டென்ட்டும் என்கிட்ட கிடையாது. ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.